மேக்சிமம்ல சொல்லியிருக்கேன். சூரியத்துக்கு முன்னாடி உட்காரணுமே அப்படின்னா உட்காராது. அப்ப என்ன ஆகும்னா ஒரு தலையெழுத்தையும் செய்யும். வேற வழி இல்லைங்க, தப்பா நினைச்சுக்க கூடாது. பல அபியாசிகளுடன் பழகும்போது நான் கத்துட்ட ஒரு விஷயம், பல பேர் பயிற்சி சேர்த்து முக்கியமான காரணமே ஒருவேளை பண்ணலன்னா எதாவது ஆயிடுமோ. நம்ம ஊர்ல ரிலீஜன்ல ஒரு நல்ல விஷயம் சொல்லி விட்டுருவாங்க, இல்ல கெட்ட விஷயம் சொல்லி விட்டுருவாங்க. இது செய்யணும்னா தெய்வகுத்தம் ஆயிடும். அப்படி இருக்கும்போது என்ன உங்களுக்கு ஆகும்னு சொன்னா, பாதி நேரம் நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள் ஒரு ஈடுபாடு இல்லாமல், யாரோ சொல்லிட்டாங்களே ப்ரிசெப்டர் தப்பா நினைச்சுப்பாரு. இன்னைக்கு கூட சில பேர் நீங்க ப்ரிசெப்டர் சொல்லி வந்திருப்பீங்க, ப்ரிசெப்டர் சொல்லி RF வராங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு இங்க உட்காருங்க, சேர்லாம் காலியா இருந்தா நல்லா இருக்காது. சரிப்பா வேற வழியில் ஏதோ 4 மணிக்கு வரான், வந்து 6 மணிக்கு போயிட்டோம்னா சாயங்காலம் எதாவது பண்ணு. அப்படி இல்லாமல் ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளால வாழ முடிஞ்சதுன்னா, இததான் முதல் ஜனவரி 2026 தாஜி பிறந்த நாள், புது வருட பிறந்த நாள், புது வருடம் பிறக்கும் நாள். அதுல அவர் சொன்ன மெசேஜ்ன்னு பாத்தீங்கன்னா, 7 மாதத்துல நம்மளால குறிக்கோளை அடைய முடியும். அப்படி அந்த 7 மாதத்துல அந்த குறிக்கோளை அடையணும்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த 7 மாதமும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய இந்த ஆன்மீக பிரயாணம் இன்று ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்குதான் முதல் சிட்டிங், இன்னைக்குதான் ப்ரிசெப்டரோட முதல் சிட்டிங் எடுத்துக்கிறேன். இன்னைக்குதான் முதல் முறையாக நான் வாலண்டியர் ஒர்க் பண்றேன். இன்னைக்குதான் முதல் முறையாக ஒரு பண்டாரா அட்டன் பண்றேன். எவ்வளவு பண்டாரா அட்டன் பண்ணியிருந்தாலும், இப்ப வரக்கூடிய பசந்தோ இல்ல ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், இல்ல ஷாஜஹான்பூர், என் லைஃப்ல தெரியும் பண்டாரே அட்டன் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர்டா போகும்?